ஹலோ டிவோட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு. நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ, நான் சொல்லப் போற இந்த விஷயத்த நிச்சயமா நீங்க பண்ணுங்க. நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உங்களோட இஷ்ட தெய்வம் கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேத்தி கொடுக்கும். அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு. இன்னைக்கு திங்கட்கிழமை முதல் நாளே நீங்க எல்லாரும் உங்க வீட்டெல்லாம் பெருக்கி கிளீனா மாப்லாம் போட்டுட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிடுங்க. இது எல்லாத்தையும் நீங்க பண்ணி முடிச்சிட்டு முன்னாடி நாளு நான் சொல்லப் போற இந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. தாம்பாளத்தட்டு இல்லைன்னா ஒரு நார்மலான ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மா, பலா, வாழை முக்கனிகள் வைங்க. முக்கனிகள் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன பழம் இருக்கோ அதை வைங்க. வெத்தலை பாக்கு வைங்க. அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட என்ன நகை இருக்கோ, வெள்ளியா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், எதுனாலும் ஒரு சின்ன பொட்டு 1 கிராம் நகை இருந்தா கூட அதுல வச்சிடுங்க. இதோட சேர்த்து உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சில பேர் வைப்பாங்க, சில பேர் வைக்க மாட்டாங்க. யூசுவலா நான் என்னென்ன வைப்பாங்க அப்படின்றத சொல்றேன். சில பேர் பருப்பு, சர்க்கரை அந்த மாதிரி எல்லாமே வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்காகனா தமிழ் வருட பிறப்புக்கு நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஒரு விஷயமும் குறையாம நமக்கு அப்படியே இருக்கணும், இல்ல அதிகமா பெருகணும் அப்படின்றதுக்காக. 2வது உங்களோட குலதெய்வத்தையும் இந்த தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு தான் நீங்க வேண்டிக்கிட்டு இதெல்லாம் ஒரு தாம்பாளத்தட்டுல எடுத்து வச்சுட்டு, உங்ககிட்ட நகை இருக்கோ இல்லைன்னா பிளவுஸ் பிட்டு எது இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒரு தட்டுல வச்சுட்டு, முக்கியமா பழம் வைங்க, மஞ்சள் கலர்ல பூ வைங்க. மஞ்சள் கலர் பூ இல்லைன்னா உங்ககிட்ட என்ன பூ இருந்தாலும் வைங்க. அது கூட உங்களோட இஷ்ட தெய்வமான ஏதாவது ஒரு சாமி படத்தை சின்னதா அந்த தாம்பூலத்தட்டுலயே வச்சு ரெடி பண்ணி முன்னாடி நாளே வச்சிடுங்க. அதை எங்க வைக்கணும்னா, நீங்க தூங்கி எழுந்து எப்பவுமே எங்க பார்ப்பீங்களோ அந்த இடத்துக்கு நேரா வச்சிடுங்க. தூங்கி எழுந்த உடனே நீங்க வச்ச இந்த பொருள் எல்லாம் கண் திறந்து பார்த்துட்டு உங்களுக்கு மனசார என்ன வேணுமோ அதை நீங்க கேளுங்க. உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டயும் கேளுங்க, உங்களோட குல தெய்வத்துக்கிட்டயும் கேளுங்க. நல்லா கண்ணை மூடி வேண்டி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க குளிக்க போங்க. குளிச்சுட்டு இப்ப நீங்க படைச்சீங்கல்ல இந்த பழம், இந்த பருப்பு, இது எல்லாமே சேர்த்து நீங்க சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. சில பேர் காலையிலயும் பண்ணுவாங்க, இல்ல மதியமும் பண்ணுவாங்க. நல்ல நேரம் எதுன்னு பார்த்து அந்த டைம்ல நீங்க காலையில 6, 7:30 கூட நீங்க நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். நாளைக்கு தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு எல்லாரும் இலை போட்டு படையல் போட்டு சாமி கும்பிடுறவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு இல்லை, எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாதவங்க ஜஸ்ட் ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை பாயாசமோ செஞ்சு வச்சு படைச்சு உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லா, அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியல, நான் இப்ப இதை ஃபாலோ பண்றேன். இந்த வருஷத்துல எனக்கு இருந்த எல்லா கஷ்டமும் நீங்கி என்னை நீங்க நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தையோட வச்சுக்கோங்க. இது நான் என்னன்றது நீங்க உங்களுக்காக மட்டும் எப்பவுமே வேண்டிக்காம பொதுவாவே எல்லாருக்காகவும் சேர்த்து வேண்டிக்கோங்க. எப்பவுமே அப்படி வேண்டிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தவங்களுக்காக நம்ம வேண்டிக்கும் போது தானாவே கடவுள் நம்மள நிச்சயமா பார்த்துப்பாரு. ஸோ நீங்க எதை பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த விஷயத்த மட்டும் பண்ணிடுங்க. முன்னாடி நாளே ப்ரிப்பேர்டா எடுத்து வச்சிடுங்க. சில பேர் வீட்டுல நிறைய ஃபேமிலி ஒண்ணா இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாரும் நீங்க தனித்தனியா பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒண்ணா பண்ணி பூஜை அறையிலேயே கூட வச்சுட்டு எழுந்த உடனே சில பேர் சாமியை தான் பார்ப்பாங்க. ஸோ அதை இது பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சில பேர் எழுந்த உடனே கையை பார்ப்பீங்க. நீங்க எங்க எழுந்த உடனே முழிப்பீங்களோ அந்த இடத்துல இந்த தட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க. இந்த தட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் இமேஜ்ல போடுறேன். ஸோ அதே மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுங்க. ஓகே, தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்றேன். மறக்காம நாளைக்கு இந்த ஒரு விஷயத்த செஞ்சிடுங்க. தேங்க்யூ.